கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Are you happy? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீர்களா? ஆமென். நான் கூட சந்தோஷமா இருக்கிறேன். முதலாவது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் அவருடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திலும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு எனக்கு கூட ஒரு சின்ன சாட்சி உண்டு. அப்புறம் நம்ம வசனத்தில் போயிடலாம். இன்னைக்கு நீங்க சபையார் அனைவரும் எனக்காக கூட ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. காரணம் இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். முதல்ல ஏன் இப்போ கிட்டத்தட்ட 56 ஆண்டுகள் கழிஞ்சு 57வது ஆண்டு. எல்லாரும் பார்த்துட்டே இருக்கு. ஆமா இருக்கு. 61 ஜூன் 9 பிறந்தது. ஆனா அதுக்கு மேலாக எனக்கு கர்த்தரை துதிக்க வேண்டிய ஒரே விஷயம், கர்த்தருடைய கிருபையினால அவரை ஏற்றுக்கொள்ளவும் ஞானஸ்தானம் எடுக்கவும் 1981 ஆண்டு ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தோம். 1982ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்திலிருந்து இன்று வரைக்கும் முழு சமய ஊழியத்திலே கர்த்தருக்காய் நிற்க கர்த்தர் எனக்கு உதவி செய்ததுனால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பிறந்த நாளும் கூட காலையில் மலையாள ஆராதனை இருந்தது, அங்கே கர்த்தருடைய பந்தி இருந்தது, அங்கே ஊழியம் இருந்தது. இன்னைக்கும் கூட இந்த பிறந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையுமாய் நிற்கக்கூடியதான கிருபை, பலன், அபிஷேகம் இது என்னுடைய எந்த கழிவு அல்ல, திறமை அல்ல, சுத்தமான தேவனுடைய கிருபை. அந்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்துதிக்கிறேன். ஆனால் இந்த வரும் ஆண்டுகளிலே அதிகமாக கர்த்தருக்கு என்று பயன்படுத்த, கர்த்தருடைய சித்தத்தை பூர்ணமாய் செய்ய, மற்றுள்ளவங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற நீங்கள் அனைவரும் சபையாக பாஸ்டும் சேர்ந்து எனக்காய் ஜெபிச்சு கொள்ளும்படி தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, என்னோட ஃபேமிலிக்காக கூட நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. சிஸ்டர் இன்னைக்கு டியூட்டி இருக்கிறதுனால வர முடியல. பிரைஸ் தி லார்ட். என்னோட உங்களுடைய எல்லா அன்புக்காகவும் நான் உங்களுக்கு நேசத்தை பாராட்டுகிறேன், நன்றியை பாராட்டுகிறேன். சீக்கிரமாக நமக்கு தேவ வார்த்தைக்கு போகலாம். இது தேவ வார்த்தையின் சமயம் தானே. எல்லாருக்கும் தெரிஞ்ச, நான் நேற்று ஜெபிச்சுட்டே இருக்கும்போது, ஆண்டவரே நான் என்ன வார்த்தை கொடுக்க வேணும் அப்படிதான். ஏன்னா எத்தனையோ 35 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்ததுனால வார்த்தை இதல்ல, ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு தேவையான வார்த்தை தான் கர்த்தர் கொடுக்கணும். கர்த்தர் இடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அது எல்லா ஊழியக்காரும் அப்படிதான். பாஸ்டர்ஸ்க்கு என்னன்னா அது ஒரு பெரிய இந்த டெலிவரி மாதிரி தான். ஒரு பெயின் இருக்கும். ஆனால் நேற்று நைட்டில் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த ஒரு வசனம் கிடைச்ச அப்புறம் தான் எனக்கு ஒரு சந்தோஷம், நிம்மதி இருக்கும். அப்புறம் அதில் இருந்து அப்படியே கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்கும். அல்லையா? ஆனால் இன்றைக்கு நான் கொடுக்க போகிறதான கர்த்தர் நமக்காக கொடுக்க போகிறதான வார்த்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நல்ல வார்த்தை, பியாட்டிட்யூட்ஸ் அப்படின்னா மேத்யூ சாப்டர் 5 இருக்கும். 12வது வசனம் படிப்போமா? மேத்யூ 5 Blessed are the pure in heart. எத்தனாவது வசனம்? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ரைட், அதுதான். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுவோம், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நமக்கு எல்லாருக்கும் யாரை தரிசிக்கணும்? தேவனை தரிசிக்கணும். ஆனா வெளிப்படுத்தின புத்தகத்தில் எழுதியிருக்கு, அவர் தேவனுடைய முகத்தை பார்க்கும். அப்ப தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடியதான ஒரு அனுபவம் உண்டு. ஆனா இப்ப பாருங்க, யாராலும் தேவனை பார்க்க முடியாது. ஏன்? அவர்
அப்படிப்பட்டதான அடுத்து கூடாததான ஒளியிலே வாசமாயிருக்கிறபடினால இப்போ நம்ம இந்த கண்களால தேவனை பார்க்க முடியல, ஆனா தேவனை பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் புத்தகம் அவர் அவருடைய முகத்தை தரிசிப்பார்கள், அவரோடு சேர்ந்து புது எருசலேமிலே வரும் நித்தியத்திலே கர்த்தருக்கு ஊழியம் நாம் செய்ய போகிறது. ஹல்லேலூயா. ஆனா இப்போ அதுக்கு என்ன கண்டிஷன்? இது சொன்னது யாரு? இயேசு. அவர் எங்க இருந்து வந்தது? தேவனிடத்துல இருந்து, தேவனோடு கூட இருந்தவர். அதை விட்டு நமக்காக கீழே வந்ததுனால அவருடைய வார்த்தைகள், சாட்சியங்கள் உண்மை உள்ளது. அப்போ இந்த தேவனை தரிசிக்க வேணும்னா நமக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அது என்னது? ஹிருதயம் சுத்தமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம அதை பற்றி தான் நினைவுற போகுது. ஹல்லேலூயா. முக்கியமான விஷயம் அதுதான் பாக்கியம். பாக்கியம் என்னதான்? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லும்போது blessed or happy are those who have the pure heart. ஹிருதயத்துக்கு யாருக்கு ஹிருதயம் சுத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க சந்தோஷம் உள்ளவராய் இருப்பாங்க. பாருங்க, ஹிருதயத்துல பாருங்க, இந்த சின்ன சின்ன பிள்ளைகளை பாருங்க, அவங்க ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க? அவங்க ஹிருதயம் எப்படி இருக்கு? கிளீனா இருக்கு. சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் பாருங்க, அவங்க கொஞ்சம் சண்டை போடுவாங்க, அடுத்த நேரத்துல எங்க ஒன்றாக விளையாடுவாங்க, உள்ளுக்குள்ள வச்சிருக்காங்க. ஹல்லேலூயா. அதான் இயேசு கூட சொன்ன, நீங்கள் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகாவிட்டால். அப்ப கர்த்தர் நம்முடைய இடத்துல என்ன விரும்புறாரு? நீங்க திரும்பணுமா? எது மாதிரி? ஒரு சிறு பிள்ளையை போல நானும் நீங்களும் திரும்பி வரணும். அந்த சுத்தமான ஹிருதயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதுதான் கர்த்தர் நம்மளே இருந்து எதிர்பார்க்கிறார். ஆனா இந்த ஹிருதயத்தை பற்றி கொஞ்சம் நினைக்கும் போது பைபிள் அதை பற்றி என்ன சொல்றது? எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திரைக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அப்பா, அது எப்படி இருக்கிறது? மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயமே அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன், அதை அறியத்தக்கவள் யார்? இன்னைக்கு நம்ம அதுதான் அறியணும். நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன? நம்ம அவரை பார்த்து இவரை பார்த்து சூழ்நிலைகளை பார்த்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கு. நம்ம எப்பவும் பேசிட்டு இருக்கு, என்ன இது சரி கிடையாது, சூடா இருந்தா ஐயோ என்ன சூடு, குளிரா இருந்தா ஐயோ என்ன குளிர், இல்லையா? இப்ப பிரச்சனை, ஐயோ என்ன பிரச்சனை. இதுதான் எல்லாமே, இதுதான் நமக்கு பேச்சு. ஆனா இதை பார்க்கிலும் பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்னது? இங்க இப்ப நடைபெறும் அது பிரச்சனை அல்ல, அதெல்லாம் வரும், அதுக்கு மேலாக வரும், அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஆனா அதுக்கு மேலாக ஒரு பிரச்சனை என்னது? இங்கேயே இருக்கு, நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன? இந்த இருதயமானது எல்லாவற்றை காலிலும் என்னது? மகா கேடுள்ளது. அப்போ ப்ராப்ளம் எங்க இருக்கு? ஆனா அதை தெரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை உணர்த்துறது என்னன்னா, நம்முடைய ஹிருதயம் எப்படி இருக்கு அதை தேடணும், அதை தெரிஞ்சு கொள்ளணும். முதல் ஹிருதயம் சுத்தமாக வேணும்னா முதலாவது இந்த ஹிருதயம் இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். அதுதான் ப்ராசஸ், இல்லையா? இப்போ நீங்க மெடிக்கல் லைன்ல இருக்க நிறைய பேர் உண்டு. ஒரு ஹீலிங் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் அவங்க ஹிஸ்டரி எடுப்பாங்க. கேட்டு 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 இந்த ரூட் காஸ் என்ன விஷயம் தெரிஞ்சா தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட். அவன் முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். நம்ம ஹிருதயம் இப்போ பரிசுத்தமாகணும். அப்பதான் தேவனே, அதுதான் நம்மளுடைய வாஞ்சை. இன்னைக்கும் நம்ம பாடும்போது மோசே கூட அவருடைய ஆசை தான், ஆண்டவரே எனக்கு ஒரு தடவை ஒண்ணு பார்க்கணும். அவன் கொஞ்ச நேரம் அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்தபோதே அவருடைய முகமானது ஒளியாயமா இருந்தது. அதுதான் நம்ம பாடினது, இல்லையா? அந்த அப்படிப்பட்டதான பிரகாசம். ஆனா இன்றைக்கு பாரு, இதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். ஆனா அதனால இயேசு என்ன சொன்னது? மார்க்கு 7ஆம் அதிகாரம், மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இந்த ஹிருதயத்துல இருந்து என்ன நடக்கும்? இது இப்படி கேடுள்ள ஆனபடினால இதுல
மனுஷருடைய, அப்ப நம்ம மனுஷரை விட்டுட்டு நம்ம பேரே எடுத்துக்கோ, அங்க நம்ம பேரை போட்டுட்டா போதும். என்னுடைய ஹிருதயத்துல இருந்து என்ன ஆதியம் வருது? என்னது? சிந்தனை தான். ஆனா எப்படிப்பட்ட சிந்தனை? அப்ப நம்ம மற்றவங்களை பற்றி குறை சொல்லுவாங்க, அவரு சரி கிடையாது, இவரு சரி. ஆனா நம்மளோட உள்ளில இருந்து வருது என்னது? முதல் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி என்ன? பொல்லாத சிந்தனைகள். நம்ம எல்லாம் சொல்லுவாங்க, இவர் பொல்லாதவன், பொல்லாதவள், பாரு இவளை போற பொல்லாதவர் யாருமே இல்லைன்னு நம்ம பலரை பற்றி சொல்லுவாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றது? நமக்குள்ளேயே என்ன இருக்கு? அதிலும் பெரிய பொல்லாப்பு நமக்குள்ள இருக்கு. பொல்லாய்மை அது நமக்கு இன்றைக்கு தெரிஞ்சு கொள்ளுவோம். இன்றைக்கு ஒரு ஹார்ட் சர்ஜரி, இன்னைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன், இன்னைக்கு நம்மளோட ஹிருதயம் எப்படி இருக்குன்னு கர்த்தர் சமூகத்திலே பரிசுத்த ஆவியின் கையில கொடுத்து நம்ம பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். அது ஆராய்ந்து கொள்ளுகிறவர் யார்? இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேருவோமா? நம்முடைய ஹிருதயத்தை, என்னுடைய ஹிருதயத்தை, இந்த வசனமானது தேவ ஆவியானவர் நம்மோடு பேசும்போது இவருக்காக அவருக்காக என்று சொல்லாது, எனக்காக நமக்காக. ஆண்டவரே, என்னுடைய ஹிருதயம் இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கு? இந்த விஷயங்கள் எனக்குள்ளே இருக்கா? முதலாவது பொல்லாத சிந்தனைகள், அடுத்தது விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் குலைபாதகங்களும் களவுகளும், என்னது? பொருள் ஆசை. எதை பார்த்தாலும் அது எனக்கு வேணும், அது எப்படியாவது நேடணும், தேடணும். ஓவர் டைம் ஆனாலும் பரவாயில்லை, என்ன எப்படியா இருந்தாலும் அது எனக்கு. பொருள் ஆசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடு, காமவிகாரம், தூஷணம், பெருமையும் புறப்பட்டு வரும். இது கீழே புறப்பட்டு மனுஷனே தீட்டுப்படுத்துகின்றார். ஹல்லேலூயா. அப்ப நம்மை தீட்டுப்படுத்துகிறது என்னது? இது எங்கே இருந்து? நம்ம ஹிருதயத்திலே இருந்து இது புறப்பட்டு இதுவே நம்மையே தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. தேவன் பரிசுத்தமான தேவன், அவர் இருக்கும் இடம் பரிசுத்தமான இடம். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது, நான் உங்கள் மத்தியத்திலே வாசம் பண்ணும்படி நீங்கள் எனக்காக ஒரு பரிசுத்தமான இடத்தை உண்டு பண்ணுங்கள். அப்ப பரிசுத்தம் உள்ள இடத்துல தான் கர்த்தருக்கு வாசம் பண்ண முடியும். இப்ப நம்ம ஹிருதயத்திலே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும்னா நம்முடைய ஹிருதயமானது அவருக்கு பரிசுத்தமாய் மாறணும். ஆனா இப்ப உள்ள என்ன இருக்கு? இங்க வாசிக்கப்பட்டதான யாரையும் பார்த்து சொல்ல வேண்டாம். ஆனா நமக்குள்ளே நினைச்சு பாருங்க, இதுல எத்தனை விஷயம் எனக்குள்ளே இருக்கு. சிலப்ப நம்ம சொல்லுவாங்க, பாஸ்டர் எப்போ இல்ல, கொஞ்சம் கொஞ்சம் அந்த சூழ்நிலை வரும்போது தான் வெளியே வந்துடும். மனுஷனாய் பிறந்தா, இது கர்த்தரோட வார்த்தை சொன்னது, இயேசு போய் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் இது எந்த மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். ஆமென். ஆனா முதல்ல நம்ம அதை ஒத்துக்கொள்ளுவோம். இன்றைக்கு தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியோட நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே இதுல இன்ன விஷயம் எனக்குள்ள இருக்கு, ஆனா எனக்கு இன்னைக்கு இதுல இருக்கு. ஆனா அது அப்படி இருந்தா என்ன ஆகும்? அது எப்போ இருந்து வந்தது? ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதல்ல படிப்போம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும். அப்ப இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் ஏதோ ஒரு தடவை அல்ல, ஏதோ ஒரு நாளிலே அல்ல, நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். பாரு, முதல்ல கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் போது அவரை பார்த்து நலமென்று கண்டு அவரை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்த கர்த்தர் 1550 ஆண்டுகளுக்கு அப்புறம் இது நடக்கிறது. நீங்க அது கால்குலேட் பண்ண தெரியும், கிட்டத்தட்ட 1550 years. அதுக்கு அப்புறம் இந்த மனிதனை பார்த்து என்ன ஆச்சு அவருக்கு? அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. முதல்ல அவர் பார்த்து அவரை ஆசீர்வதிச்சு நீங்க பெருங்கு என்று சொன்ன அதே கர்த்தர் இப்போ அவரை பார்த்து அவருடைய ஹிருதயத்துக்கு என்ன ஆச்சு? பெரிய வெசனமாய் விட்டது. அந்த வெசனத்தின் காரணம் என்ன?
மனிதனுடைய ஹிருதய நினைவுகள் எல்லாம் தினமும் பொல்லாததாயிருந்த நினைவுகள். Imaginations of the heart was continuously evil. அப்ப இமேஜினேஷன் தான் அவன் நினைவு. அப்ப அது யாருக்கும் பார்க்க முடியாது. நான் என்ன நினைக்கிறதுன்னு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்க்க முடியாது. புருஷன் என்ன நினைக்கிறது அந்த மனைவிக்கு தெரியாது, மனைவி என்ன நினைக்கிறது அந்த புருஷனுக்கு தெரியாது. ஆனா வர போறாங்களா அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடியதான கேஜெட்ஸ் எல்லாம் இப்போ இன்வென்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்களா. They are trying on it. They will make success. அப்ப ஆனா பாருங்க, ஆனா இது எல்லாம் யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். Every imagination. அப்போ அடுத்தது இது எப்பொழுதுல இருந்து? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாருங்க. மனுஷருடைய ஹிருதயத்தின் நினைவுகள் எப்ப தொடங்கி? from the youth ன்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆனா சிறு வயசு தொடங்கி. அப்ப கர்த்தர் இந்த 1500 ஆண்டுகள் இந்த மனுஷனை எல்லாம் பார்த்தப்ப அவருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சது. இந்த மனுஷனுடைய சிறு வயசுல இருந்து வளர வளர ஹிருதயத்தின் நினைவுகளும் எப்படி இருக்கு? பொல்லாததா இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ இது தொடக்கத்துல இருந்து ஒவ்வொரு மனுஷனும் சிறு வயசுல இருந்து இந்த ஹிருதயத்தின் எண்ணங்கள் எப்படி இருக்கு? இது யார் சொன்னது? கர்த்தர் பார்த்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு அப்படி இருந்தது. ஆனா இப்படி இருந்தா என்ன ஆகும்? அப்படியே இருந்துட்டு அப்படியே இருந்தது தானே. அது என்னோட பிறவியிலே கிடைச்சது. இது பார்ன் நேச்சர், வெளியில இருந்து வரல. இதுல அதனால தான் தாவீது சொல்லும்போது நான் பாவத்திலே உருவாகி விட்டது. ஏன்னா நான் பிறந்ததுல இருந்து இந்த பாவம் எனக்குள்ளே இருக்கிறது. அதனால அது அப்படி இருந்தா என்ன ஆகும்? ரோமர் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதுல என்ன டேஞ்சர்? பாவத்தின் சம்பளம் மரணம். இது நமக்குள்ளேயே இருந்து அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணாவிட்டால், அந்த நிலைமையில நம்ம இறந்து விட்டால் நமக்குள்ள என்ன உண்டாகும்? மரணம். அப்படின்னா இரண்டாவது மரணம். நம்முடைய ஆத்துமா எங்க போகும்? அந்த அக்கினி கடல்ல போகும். இதுவே இரண்டாம் மரணம். ஆனா இந்த மரணத்துக்குள்ள போகிறது தேவன் விரும்புறது இல்லை. ஆனா அதுக்கு ஒரு வழி அங்கேயே சொல்லி இருக்கு. ஆனா தேவனுடைய கிருபை வரம். இது இலவசமாய் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஒரு வரம். என்ன? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ ஒரு நித்திய ஜீவன் இந்த மரணத்திலே இருந்து மனிதனை விடுதலையாக்கி நித்தியமாய் பிழைக்கும்படிக்கு நித்திய ஜீவனுக்கு எடுத்துக்கொண்டு செல்லணும். ஆனா அது எங்க இருந்து கிடைக்கும்? இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவே தவிர எந்த மனுஷனும் இது பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏதாவது ஒரு வழி இருந்திருந்தா கர்த்தர் நிச்சயமா அந்த வழியை கொடுத்திருக்கும். ஆனா இயேசுவே இவ்வளவு பாடுபடுறதுக்காக, சிலுவையில் அடியப்படுறதுக்காக அனுப்பி இருக்க மாட்டேன். ஆனா பாரு, இந்த விஷயத்துல பவுல் என்ன சொல்றது? அவருக்கு எல்லாம் இருந்தும் ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கொஞ்சம் பார்ப்போம். நிர்பந்தமான மனுஷன் பாரு, இந்த பவுல் வந்து பிறப்பில் இருந்து அவருக்கு பெரிய மேன்மை பாராட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருந்தது. நான் யூதன், பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தவன், நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் ஏற்றவன். அவருக்கு பெரிய படிப்பு இருந்தது. அவருக்கு கமாலியனின் பாதத்தில் இருந்து வேத கல்லூரியில வேதத்தை கற்றுக்கொண்டவர். நியாயப்பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் இல்லாம அப்படியெல்லாம் இருந்தும் அவர் உண்மையிலே அவரை தன்னை ஆராய்ந்து பார்க்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் வந்து, ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன். இவ்வளவு எல்லாம் இருந்தும் பவுலே போல மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்கு? அவர் நியாயப்பிரமாணத்தின்படி எந்த குற்றமும் செய்யாதவன், அப்படி இருந்தவன். நம்ம நியாயப்பிரமாணம் அந்த 10 கட்டளை நமக்குள்ள என்ன இருக்கு? எத்தனை குற்றங்கள் அதுல இருந்து நம்ம செய்திருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பவுல் அதெல்லாம் செய்யாம இருந்தோம். ஏன்னா நம்ம எல்லாம் கேட்கிறாங்க, நான் என்ன பாவம் பண்ணிட்டேன்? நான் அவரே போல கிடையாது, இவரே போல கிடையாது. ஆனா இப்ப பாருங்க, அதிலும் பெரிய ஒரு மனுஷன். அவர் என்ன சொல்றது? பவுல் அவர் என்ன சொல்றது? ஐயோ நான் நிர்பந்தமான மனுஷன். யார் என்ன
இந்த மரண சரீரத்திலே இருந்து, ஏன்னா இந்த சாவுக்கு எடுத்து செல்லுகிறதான இந்த ஹிருதயத்தை, இந்த சரீரத்திலே இருந்து யார் என்ன விடுதலையாக்குவார்? இன்றைக்கு நமக்கு ஒரு கேள்வி இதுதான். உண்மையிலே நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தரோடு சேர்ந்து வரும்போது நமக்குள்ள ஒரு தேங்குதல், ஒரு 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 கேள்வி இதுதான். கர்த்தரே, இந்த விஷயத்திலே இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஹல்லேலூயா. இந்த பாவத்திலே இருந்து, இல்லாவிட்டால் இப்படிப்பட்டதான பொல்லாத சுபாவத்திலே இருந்து, இதுல இருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நான் எங்க போனால், என்ன செய்தால், எப்படி ஜெபம் பண்ணினால், எப்படி உபவசித்தால், இதுதானே ஒரு உண்மையான தேவ பிள்ளையோட உள்ளிலே ஒரு தேங்கல் இருக்கா இல்லையா? ஆனா அதுக்கு ஒரு வழி. கர்த்தர் அப்படியே விட மாட்டேன். அதனாலதான் தாவீது அவர் பாவம் பண்ணி, ஆனால் அந்த தீர்க்கதரிசி வந்து அவருக்கு அதை உணர்த்தி கொடுக்கும் போது அவர் ஒரு ஜெபம் பண்ணது. என்ன ஜெபம் தெரியுமா? சங்கீதம் 51:10 தேவனே, அவருக்கு ஒரே ஒரு ஜெபம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? என்னுடைய ஹிருதயம் என்னை வசீகரிச்சு விட்டது. அந்த உலாவில், அந்த மட்டுப்பாவில் நிற்கும் போது என் கண்கள் போனது, கண்களுக்கு பின்னாலே என் ஹிருதயம் போனது. நான் அக்கிரமம் பண்ணிட்டேன். ஆனா அவருக்கு தெரிஞ்சது, இதுக்கு காரணம் என்ன? நான் விரும்பாத தீங்கு நான் செய்துட்டே இருக்கு. நான் விரும்புறதான நன்மை என்னால செய்ய முடியல. ஆனால் கர்த்தரே, அவர் தேவன்கிட்ட வந்து ஒரே ஒரு ஜெபம், தேவனே, எனக்குள்ளே என்ன ஒரு சுத்தமான ஹிருதயத்தை சிருஷ்டியும். ஹல்லேலூயா. Create in me a clean heart, Lord. இங்க ஒரு கிரியேஷன் தான் தேவையா இருக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்ல. we need a creation. அப்படின்னா ஒரு சிருஷ்டிப்பு நமக்குள்ள தேவையா இருக்கு. இப்ப இருக்கிறதை மாற்றி இனி ஒரு ஹிருதயத்தை தேவனால மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும். அப்ப இதுக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? What is the answer? This is the situation, this is the problem. Now let us see what is the answer from God. கர்த்தர் இதுக்கு உத்தரமாக என்ன சொல்றது? எசேக்கியேல் 18 அதிகாரம், எசேக்கியேல் 18 அதிகாரம் 30 இருந்து நம்ம கொஞ்சம் படிப்போம். 30 முதலாவது நீங்கள் மனம் திரும்பணும். இதுல இருந்து சுத்த ஹிருதயம் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக முதல் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? ரிப்பெண்ட், மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல், அதனாலதான் இயேசு கூட சொன்ன, இந்த உலகத்துல இயேசு வரும்போது முதல் என்ன பிரீச்சி? மனம் திரும்புங்கள். யோவான் என்ன பிரீச் பண்ணது? மனம் திரும்புங்கள். ஆமா பாஸ்டர், இந்த மனம் திரும்புதல் இந்த வெளி ஜனங்களுக்கு மட்டுமா? இல்ல, சபைகளுக்கு தூது எழுதும் போது அங்கேயும் என்ன சொல்றது? ஆவி ஆத்துமா சபைகளுக்கு தூது எழுதும் போது என்ன? மனம் திரும்புங்கள். அப்போ எல்லாருக்கும் மனம் திரும்புதல் தேவை. ஹல்லேலூயா. வெளியில உள்ளவங்களுக்கு மட்டுமல்ல, உள்ளே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நம்ம ரட்சிப்பை அடைஞ்சோம், நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம், நம்ம பரிசுத்தாவியை பெற்றோம், நிறைய விஷயங்கள் நம்ம விடுதலை பெற்றோம். ஆனா இன்றைக்கும் தேவ ஆவி நமக்குள்ள சொல்றது, இன்னும் மனம் திரும்ப வேண்டிய விஷயங்களில் மனம் திரும்பு. அடுத்தது, அப்போ மீறுதல்களை, மீறி போனது, இந்த எல்லையை விட்டு நீங்க எந்த விஷயத்துல அந்த தேவன் வச்சிருக்கிற எல்லைக்குள்ள இருக்காமல் எந்தெந்த விஷயத்தை எல்லையை விட்டு மீறினதோ அப்படிப்பட்டதான மீறுதலை என்ன செய்யணும்? விட்டு விடணும். முதலாவது மனம் திரும்பணும். இன்னும் மீறுதலை நீங்கள் விட்டு விடுங்கள். அடுத்தது, அப்பொழுது இந்த இதுவரைக்கும் வந்த அக்கிரமங்கள் இல்லாவிட்டா நம்ம கேட்டுக்கிறது காரணமாயிடும். ஏன்னா பாவம் செய்கிற மனிதன் சாகும். அப்ப இந்த அக்கிரமங்கள், நமக்குள்ள வந்த அக்கிரமங்கள் இது கேடு உண்டாக்கும். ஆனா இந்த அக்கிரமங்கள் கேடுக்கு காரணமாகாத தப்ப வைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கர்த்தர் என்ன சொல்றது? நீங்க மனம் திரும்பணும். இதை நீங்கள் மீறுதலை விட்டு விடணும்.
அப்புறம் கீழே நீங்கள் துரோகம் பண்ணின ஆ உங்களுடைய எல்லா துரோகங்களையும் ஆ உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஹிருதயத்தையும் புது புது ஆவியையும் ஆவியையும் பண்ணிக்கொள்ளுங்கள். உண்டு பண்ணிக்கொள்ளுங்கள். ஹalleluya. இப்போ ஒரு சொல்யூஷன், இந்த பிரச்சனையில இருந்து ஒரு விடுதல் உண்டு. கர்த்தர் அதுக்காக நமக்கு ஒரு வழி வச்சிருக்கு. அது இதுதான் அந்த வழி. மனம் திரும்பணும், அக்கிரமங்களை மீறுதலை நம்ம விட்டு விடணும். இனி அதுக்கப்புறம் என்ன? ஒரு புதுதான ஹிருதயத்தையும் ஒரு புதுதான ஆவியையும் நீங்கள் சொல்லுங்க உண்டு பண்ணணும். ஹalleluya. அது எப்படி முடியும்? இதுதான் நம்ம தேடிட்டே இருக்கு. ஆனா அது கர்த்தர் மறுபடியும் சொல்லும் போது எரேமியா 31வது அதிகாரம் 31வது வசனத்தில் இருந்து இதோ நாட்கள் வரும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது புது உடன்படிக்கை, இது புது உடன்படிக்கையின் காலம், பழைய உடன்படிக்கை அல்ல. இப்ப நம்ம புது உடன்படிக்கையின் காலத்துல இருக்கு. நம்முடைய லைஃப்ல கூட இண்டிவிஜுவலா எடுக்கும்போது ஒரு புது உடன்படிக்கையை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. நமக்குள்ள ஒரு உடன்படிக்கை, ஹalleluya, தேவனோடு ஒரு உடன்படிக்கை. நம்ம எத்தனை பேர் அந்த கர்த்தரோடு தனிப்பட்ட வாழ்க்கையில உடன்படிக்கை பண்ணி இருக்கு? அது முக்கியம். ஹalleluya. ஏதோ பொதுவான ரட்சிப்பு, கைகளை தூக்கி அல்லது நம்ம அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா தேவனோடு தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு உடன்படி பண்ணினவர் உண்டு. கர்த்தர் நம்மோட என்னோட நீங்கள் ஒரு புது உடன்படிக்கை பண்ண விரும்புகிறார். ஹalleluya. பிரச்சனையில இருந்து விடுதலை பெறுவது ஒரு உடன்படிக்கை. அடுத்தது கீழே நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று அதே பழைய ஏற்பாடுல இருக்கு. அது அப்போது கூட நம்முடைய வாழ்க்கையிலூட எதெல்லாம் உடன்படிக்கையில் மீறினதா இருக்கலாம். Literally in our life also, not only in Israel, நம்ம வாழ்க்கையில் கூட அது மீறினால் அது கீழே படிப்போம். பிறப்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் சொல்றார். கர்த்தர் அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அப்ப முன்னாலே எங்கே எழுதி கொடுத்தது? கல்பலகைகளை விரலினால் எழுதி கொடுத்தது. ஆனா அது அவரால முடியல. நமக்கு கூட எத்தனையோ கட்டளைகள் கிடைச்சது உண்டு சின்னதுல இருந்து இல்லையா? நமக்கு தாய் தகப்பன் சண்டே ஸ்கூல்ல எல்லாம் கட்டி கொடுத்தோம். ஆனா இன்னும் நம்மளா தெரிஞ்சும் ஆனா இப்ப இது எங்க எழுதணும்? இந்த இருதயத்திலேயே எழுதணும். இந்த புத்தகத்திலே எழுதினால பத்தாது. ஹalleluya. ஏட்டிலே கிடைச்சதுனால பத்தாது. ஆனால் எங்க கிடைக்கணும்? இப்ப யார் எழுதணும்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவருடைய ஹிருதயத்திலே எழுதும். அடுத்தது நான் அதை அவர்கள் இதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. இல்லை, அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப பாருங்க, இது லிட்டரலி இஸ்ரவேலுக்கு நடக்க போகுது ஃபியூச்சர்ல. ஹalleluya. இது லிட்டரலி நடக்க போகுது. ஆனா ஆவிக்குரிய இஸ்ரவேலரான நமக்கு கூட இந்த நாள்களில் நாம் இதை பெற்றுக் கொள்ளுவோம். இந்த வார்த்தையை வச்சு நாம் ஜெபிப்போம். அப்பா, நீ தானே சொல்லி இருக்க, ஹalleluya, சிறியவன் முதல் பெரியவன் வரை, என்னோட சின்ன குழந்தையில இருந்து என்னோட அப்பா அம்மா எல்லாருமே இந்த சபையில் இருக்கிற சிறியவன் முதல், இது இஸ்ரவேல் லிட்டரல் அல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் இருந்தால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும் என்னை தெரிந்து கொள்ளும். ஹalleluya. அவருடைய கட்டளைகள் கர்த்தர் நம்முடைய ஹிருதயத்தில் எழுதட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரால அந்த அன்று நாட்களிலே தேவன் அவருடைய விரலினால எழுதினால், அந்த விரல் என்னது என்பது தெரியுமா? பரிசுத்த ஆவி அவருடைய விரலாய் சொல்லி இருக்கு. ஹalleluya. The finger is the Holy Spirit and the hands is the Jesus Christ. அவருடைய கரம் என்பது, பிதாவின் கரம் என்பது இயேசு பிதாவின் கரம். விரல்கள் யாரு?
பரிசுத்த ஆவி. எழுதப்படுறது யாரு? பரிசுத்த ஆவியினாலே. உள்ளுக்குள்ள போனோம் யாரு? பரிசுத்த ஆவி. போய் அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த மாம்ச பலகையிலே என்ன எழுதணும்? தேவனுடைய கட்டளைகள் அங்கே எழுதணும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியின் உதவியினால நமக்குள்ளே எழுதப்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி செய்வாராம். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் அவர் எரேமியா 24:7 படித்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு ஹிருதயத்தை கொடுப்பாங்களா? தாவீது என்ன ஜெபம் பண்ணுது? ஆண்டவரே எனக்கு ஒரு ஹிருதயத்தை நீ சிருஷ்டியும். அப்ப கர்த்தர் ப்ராமிஸ் பண்றாரு, நான் அவருக்கு ஒரு ஹிருதயத்தை கொடுக்கும். அது நமக்குள்ள வாக்குத்தத்தம். எசேக்கியேல் 11:19 இதுதான் முக்கியமான கீ பாயிண்ட். நடந்து கை கொண்டு செய்ய கண்டோம். இப்ப கர்த்தர் நமக்கு ஒரு ஏக ஹிருதயத்தை தந்து அவருடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, இப்ப நமக்குள்ள இருக்கிறது என்னது? கல்லான ஹிருதயத்தை மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு ஆமீன் சொல்லுவோமா? இது சொன்னது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. ப்ராமிஸ் பண்ணது கர்த்தர். நான் அவருக்கு செய்வேன். நான் அவருக்கு அந்த கல்லான ஹிருதயத்தை எடுத்து போட்டு, ஆண்டவரே இது உம்முடைய வார்த்தை, எனக்குள்ள இருக்கிற கல்லான ஹிருதயத்தை நீ எடுத்து போடணும். இந்த வசனத்தின்படி நீ தான் சொல்லி இருக்கு ஒரு மாம்சமான ஹிருதயத்தை. எதுக்காக? அவருடைய கட்டளையின்படி நடக்கிறதுக்காக. ஒரு புது ஆவியே ஹல்லேலூயா இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். ஏனால் ஹிருதயம் பரிசுத்தமாயிருக்கிறவங்க தேவனை பார்க்க முடியும். அவர்தான் பாக்கியவான்கள். நானும் நீங்களும் தேவனை பார்க்கும்படி அழைக்கப்பட்டதான ஜனம். அப்ப தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியாமல் நம்முடைய கண்களை மூடி இருக்கிறதான, பார்வைக்கு தடையா இருக்கிறதான எல்லா அக்கிரமங்களும் அநியாயங்களும் வேண்டாத சிந்தனைகளும் அந்த பொல்லாத ஹிருதயம் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் இருந்து எடுத்து போடணும். எரேமியா 33:32-27 அவர் கேள்வி கேட்கிறாங்க. எரேமியா 32:27 நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத உண்டோ? இப்ப கர்த்தர் நம்மோடு கேட்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாம்சமான ஜனங்களுக்கும் தேவன் யாரு? ஏன்னா எல்லாரையும் உண்டு பண்ணது யாரு? கர்த்தர் தான். அவர் அது உணர்ந்து கொள்றாரோ இல்லையோ அது வேற விஷயம். ஆனா கர்த்தர் சொல்றது என்ன? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அதுதான் மரியா கிட்ட தூதன் கேட்டது, தேவனால கூடாத காரியம் உண்டோ? இன்னைக்கு நம்ம பாடினது என்ன? ஆண்டவரே உம்முடைய சமூகம், உம்முடைய மேகம் வந்தா போதும் எல்லாமே நடக்கும் பாரு. ஹல்லேலூயா. அந்த பாடலோடு சேர்ந்து தேவன் வார்த்தையும் கூட கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. இது நம்ம எடுத்துக்கொள்வோம் சேலஞ்சாக. கர்த்தர் கேட்கிறாரு, என்னால கூடாத காரியம் உங்களுக்கு உண்டோ? ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரால எல்லாம் கூடுமானால், கர்த்தரால ஒரு அதிசயம் கூடுமானால், கர்த்தர் நமக்காய் வாக்கு தந்திருக்கின்ற என்ன? நான் அவருக்குள்ள மாம்சமான ஒரு ஹிருதயத்தை கொடுக்கும். இன்றைக்கு நாம் அது கேட்டுக்கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன நீங்கள் அது பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பி உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு, மீறுதலை விட்டு நீங்க ஒரு புது ஹிருதயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். என்னால கூடாத காரியம் இல்லை. கேளுங்கள், கொடுக்கப்படும். நம்ம இந்த சபை அது கேட்க போகுது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் அடிப்படையாக, ஹல்லேலூயா, இந்த வசனத்தின் வாக்குத்தத்தின் அடிப்படை. நம்ம எத்தனையோ வாக்குத்தங்களுக்காக ஜெபம் பண்றது உண்டு இல்லையா? ஆண்டவர் இப்படி நீ எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிருக்க, அந்த வாக்குத்தத்தை கொடு. இது ஒரு வாக்குத்தத்தம் அல்லவா? ஹல்லேலூயா. இதுதானே முக்கியமான வாக்குத்தத்தம். ஆண்டவரே எனக்கு என்ன கிடைக்காவிட்டாலும் எனக்கு வேண்டியது ஒரு பரிசுத்தமான ஹிருதயம். என்னோட கல்லான ஹிருதயம். கல்லான ஹிருதயம் என்ன? சொரணை இல்லாதது. அது 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 என்னாச்சு? அது கொஞ்சம் ஹார்டாகி போச்சு. ஏன்னா இந்த சென்சேஷன் போச்சு. சின்னது எல்லாம் தொடக்கத்தில் நம்ம பாவம் பண்ணும்போது என்ன ஒரு உணர்வு இருந்தது. சதையானதுன்னா
உணர்வு இருந்தது. ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா மனசுக்கு. ஆனா அது பண்ண 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 என்னாச்சு, அது கல்லாய் மாறிவிட்டது. எந்த சொரணையும் உணர்வே கிடையாது. அதுதான் அந்த சென்சேஷனே இல்லாம போச்சு. ஹalleluya. அது மாற்றி ஒரு நியூ ஹார்ட். இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், ஹalleluya, நான் உங்களுக்கு ஒரு புதிய ஹிருதயத்தை கொடுக்கிறேன். நாம் கேட்போமா, தாவீதை போல கிரியேட் இன் மீ a clean heart Lord. ஏன்னா எனக்கு இன்னைக்கு தேவையா இருக்குது, நமக்கு தேவையா இருக்கிறது ஹalleluya கர்த்தரை பயப்படுறதான, கர்த்தரோட வார்த்தையின்படி நடக்கிறதான, கர்த்தரை தரிசிக்க கூடியதான கண்கள், அல்லாவிட்டு அப்படிப்பட்டதான பரிசுத்தமான ஹிருதயம். பரிசுத்தமான ஹிருதயம் உள்ளவர் தான் பாக்கியவான்கள். நமக்கு அந்த பாக்கியம் தான் வேணும். உலகத்துல எத்தனையோ பாக்கியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணது உண்டு ஹalleluya. ஆனா இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே தேவனே பார்க்கக்கூடியதான ஹிருதயம் எனக்கு தேவை. ஹalleluya. அதுக்கு பரிசுத்தமான ஒரு ஹிருதயம், அது எங்க இருந்து பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தர் சொல்றாரு, நான் அவருக்கு கொடுப்பேன். ஹalleluya. கர்த்தரே உங்களால கூடாத, தேவனால கூடாதது எதுவுமே இல்லை. நம்ம கேட்க போகுது, ஆண்டவரே எனக்கு கர்த்தரை பார்க்கணும். ஹalleluya. I want to see the glory of God. தாவீது தான் ஒரே ஒன்று நான் ஜெபம் பண்ணது, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் தங்கவும் உம்முடைய அந்த மகிமையை பார்க்கணும். ஹalleluya. அந்த மனோகரத்தை பார்க்கணும். I want to see the beauty. ஹalleluya. கர்த்தரை எனக்கு பார்க்கணும். ஹalleluya. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துட்டே இருக்கு, இன்டர்நெட்ல அது பார்த்து இது பார்த்து, அங்க போய் இது பார்த்து, எங்க போகும் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு. ஆனா அதெல்லாம் பியூட்டி கிடையாது. உண்மையான பியூட்டி எங்கே இருக்கு? கர்த்தருடைய முகத்துல தான். அவர் வெண்மையும் சிவப்பும் உள்ளவர், 10,000ங்களிலும் திறமையானவர். அந்த முகத்தை பார்க்கும் போது நம்ம முகமே மாறிவிடும். ஹalleluya. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்தது. ஹalleluya. மோசே தேவனுடைய முகத்தை பார்த்தபோது, அவருடைய மகிமையை பார்த்தபோது அவருக்கு தெரியாமல் அவரிலே ஒரு மாறுதல் உண்டாகிவிட்டது. அது மற்றவங்க பார்க்கும்போது அவரை டிஃபரன்ஸ் தெரிய வந்தது. ஏன்? அவர் தேவ சமூகத்தில் இருந்ததுனால, தேவனுடைய முகத்தை அந்த மகிமையை பார்த்ததுனால அவங்களோட முகமே மாறிவிட்டது. இன்னைக்கு நம்முடைய ஹிருதயம் மாறட்டும், நம்முடைய முகம் மாறட்டும். ஹalleluya. நமக்கு ஒரு புது ஹிருதயம் தேவை. கர்த்தரை சந்திக்க கூடியதான, கர்த்தரை பார்க்க கூடியதான அந்த சுத்த ஹிருதயத்தை நமக்கு கொடுக்கட்டும். ஹalleluya. நாம் ஜெபம் பண்ண போது ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமா. நம்ம எத்தனையோ விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணது உண்டு, வாக்குத்தத்தம் எடுத்து ஜெபம் பண்ணது உண்டு. என்னோட எத்தனை பேர் சேரும்? ஹalleluya. ஒரு மனசோட. ஏன்னா கர்த்தர் ஒரு விஷயத்தை சொன்னது, நீங்கள் ஜெபிக்கும் போது 2 பேர், if you agree, நீங்கள் ஒரு மனதோடு ஜெபிச்சால் தேவன் கொடுக்கும். கேளுங்கள் கொடுக்கப்படும். கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுவார்கள். ஹalleluya. இன்றைக்கு நாம் ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே இந்த விஷயத்துக்காக, ஆண்டவரே ஹிருதய சுத்தியுள்ளவர் பாக்கியவான்கள், அவர் தேவனே தரிசிப்பார்கள். அப்பா, நான் ஏதோ வந்து ஏதோ ஒரு சடங்காக வந்து இங்க கூட்டம் கூடி திரும்பி போறதல்ல. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வரும்போ, ஆண்டவரே உண்மை தரிசிக்கணும். அப்பா, நான் திரும்பி போகும்போது தேவனோட மகிமையை நான் தரிசித்தபடி திரும்பி போகணும். அந்த தேவ மகிமையை நம்ம தரிசிக்கும் போது அந்த மகிமை நமக்குள்ள ஒரு மாறுதல் கொண்டு வரும். நீங்க வந்தபடியே திருப்பி போகாது. உங்க முகத்திலே ஒரு மாறுதல் உண்டாகும். நீங்க ஹிருதயத்திலே ஒரு மாறுதல் உண்டு. ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் உண்டு. ஹalleluya. அந்த சமூகத்தை நம்ம எடுத்துக்கொண்டு போகணும். ஜனங்கள் அவருடைய முகத்தை பார்த்தபோது, அந்த மோசேயின் முகத்தை பார்த்தபோது நிக்க முடியல. ஏன்? அவருடைய முகம் அப்படியே பிரகாசமானது. உண்மையிலே நம்ம தேவ சமூகத்தை உணர்ந்தால், நம்ம முகத்தை பார்க்கும்போது ஜனங்களுக்கு பாவத்தில் நிக்க முடியாது. ஹalleluya. பரிசுத்தம் இல்லாதவங்களுக்கு அவங்க முன்னால, பரிசுத்தவான்கள் முன்னால நிக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிறதான தேவ மகிமை, அந்த தேவ பரிசுத்தம், அந்த தேவ தைரியம். ஹalleluya. அவங்களுக்குள்ள ஒரு தைரியம் இருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் கர்த்தரை தரிசிக்க முடியும். நாம் கரைக்கப்பட்டது கர்த்தரை தரிசிக்கும்படிதான். கர்த்தர் அப்படிப்பட்டதான ஹிருதயம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கு. அந்த வாக்குத்தத்தை நாம பெற்றுக்கொள்வோம். நாம் கண்களை மூடி ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா. அப்பா, ஹalleluya. ரபா சம்பாலா ரீபா, எல்லாரும் வாயை திறந்து ஜெபிங்க. ஹalleluya. ஆண்டவரே, நீ சொன்னபடியே, அந்த எரேமியாவிலே சொன்னபடியே, ஆண்டவரே அந்த புது ஹிருதயத்தை எனக்கு கொடும். உம்முடைய வசனத்தின்படி நடக்க, உம்முடைய வழியில நடக்க, ஆண்டவரே நான் உன்னோடு கூட ஒரு புது உடன்படி பண்ணணும். ஹalleluya. என்னோட வந்த வீழ்ச்சிகள், ஹalleluya, மீறுதல்கள் எல்லாம்
எல்லாம் எனக்கு மன்னியும். இன்னைக்கு நான் அதை மனம் திரும்புறோம். அப்ப அதெல்லாம் நான் விட்டு விடுகிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரே ஒரு மாம்சமான ஹிருதயத்தை எனக்கு கொடும். அந்த கல்லாயில ஹிருதயத்தை என்னை விட்டு நீக்கும் அப்பா. ஆண்டவரே உம்முடைய முகத்தை தரிசிக்கணும் அப்பா. உம்மோடு கூட நித்தியத்துல வாழணும், உண்மை பார்க்கணும். அது கேட்டதான ஒரு ஹிருதயம் தான் எனக்கு தேவையா இருக்கிறது. அந்த பொல்லாத ஹிருதயத்தை மாற்றி ஆண்டவரே ஒரு புது ஹிருதயத்தை கொடும் அப்பா. அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கு மட்டுமல்ல ஆண்டவரே, ஹalleluya, இந்த சபையில எல்லாருக்கும் கொடும் அப்பா. சிறியவன்ல இருந்து பெரியவன் வரைக்கும் அப்பா எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நடந்து அந்த நித்தியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தர் அது விரும்பினார். பரிசுத்த ஆவியானவர் அது விரும்பினார். அதை நாமும் கூட விரும்புவோம். கண்டிப்பா கர்த்தர் கொடுக்கும். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே செய்யும். அதுதான் இன்னைக்கு நம்ம பாடுறது. அவரால கூடாதது எதுவுமே இல்லை. அவர் சொன்னார், அவர் நமக்காக யுத்தம் செய்யும் போது, அவர் நமக்காக கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால ஒரு புது ஹிருதயத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹalleluya. ஒரு மாம்சமான ஹிருதயம், கல்லான ஹிருதயம் நம்மை விட்டு நீங்கட்டும். கர்த்தர் கொடுக்கிறதான ஹிருதயம், கர்த்தரிடத்தில் கிடைக்கிறதான ஹிருதயம், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளும். அந்த சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் நீங்கள் போகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். எல்லா துதி கன மகிமையும் அவருக்கே உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென். வார்த்தைக்காக கரங்களை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யாராவது புதுசா வந்திருக்கிறீங்களா? உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் டு திஸ் சர்ச், could you please raise your hand? Yes sister. Brother சைடுல யாரும்? Yes brother. கொஞ்சம் உங்களுடைய கரங்களை உயர்த்தின நீங்க எழுந்திருந்து நீங்க எங்கிருந்து வரீங்க, உங்க பேர் என்னன்னு சொல்லி மொத்தம் அறிமுகப்படுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேர், நீங்க எங்கிருந்து வரீங்க, யார் கூட்டிட்டு வந்தாங்க? தாவினி. ஓகே. இங்க எங்க இருக்கிறீங்க? நஜ்மலா. யார் கூட்டிட்டு வந்தாங்களா? ஸ்டீஃபன் brother. praise the Lord. God bless you. Please be seated. உங்கள் கையில் ஒரு படிவம் கொடுப்போம். தயவு செய்து பூர்த்தி பண்ணி எங்கிட்ட கொடுத்துட்டு போகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பேரும் உங்களுடைய மொபைல் நம்பரும் எழுதுங்க. ரோபின். சனியாலேருந்து வரீங்க. யார் கூட்டிருக்காங்களா? நீங்களா வந்தீங்க? தட்ஸ் வண்டர்ஃபுல். தேங்க் காட். ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ரேகா. ரேகா. சென்னையிலேருந்து வரேன். சென்னையிலேருந்து வரீங்க. யார்? எட்வின் தாமஸ், ரேவதி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ப்ளீஸ் பி சீட்டட். வேறு யாராவது வந்திருக்கிறீங்களா? பக்கத்தில் திரும்பி பாருங்கள். இப்போ புதிய முகமாக இருக்குது. உங்களுக்கு பேர் வேணும்னா எழுப்பி விட்டுருங்க. கரண்டில் தட்டி அவளை வரவேற்போம். பெத்தலேஜியின் தமிழ் பிரிவின் சார்பில் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரம் வந்து எங்களோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாங்க. ஏதேனும் சாட்சிகள் உங்கள் மத்தியில் இருக்கும் என்றால் சுருக்கமாய் முக்கியமான சாட்சிகள். லேடிஸ் பகுதியில் உங்களுக்கு நேரம் உண்டு. ஓகே, யாரும் இல்லை, ஒரு நாள் உண்டு. அடுத்த ஜென்ஸ் சைடில் யாரும் நீங்கள் சாட்சி சொல்லணும்னா நீங்கள் எழுந்து இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உடனே உங்கள்கிட்ட மைக் பாஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சங்கீதம் 91:12-13. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். கர்த்தருடைய நாமத்துக்கு பரிசுத்தம் உண்டாவதாக. அடிமை சாட்சியான எதிர்த்தன என் தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். கத்தார் தேசத்துக்கு வந்து 4 வருடங்கள் ஆகிவிட்டன. என் தேவன் 4 வருடங்களும் என்னோடு கூட இருந்து நிறைய சூழ்நிலைகள் மத்தியிலும் தேவன் காத்து கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒர்க் பண்ணுறது ஒரு கிரிட்டிக்கலான ஏரியா, டெலிவரி ரூம். ரொம்ப ஒவ்வொரு நாளும் ப்ரேயர் பண்ணிட்டு 8 மணிக்கூர் ப்ரேயரோடு கூட தான் அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் வர கேஸு ஹை ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் எங்கிட்ட வரும்போது ப்ரேயர் பண்ணும்போது அது நார்மல் ஆகுது. அநேக முறை நான் அதை பார்த்துருக்கேன். சிஎஸ் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, வந்து ப்ரேயர் பண்ணி அடுத்த நாள் நான் போய் ரெஜிஸ்டர் பார்ப்பேன், நார்மலாக இருக்கும். தேவன் பெரியவர். நான் ப்ரேயர் பண்ணும்போது ஒவ்வொரு காரியத்தையும் அதில் நல்லது நடக்கிறது, நார்மல் ஆகிறது நான் பார்க்குறேன். தேவன் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை தேவன் என் மூலமாக செய்கிறார். ப்ரேயரோடு கூட அந்த இடத்துல இத்தனை நாட்களும் ஒவ்வொரு நாளும் நான் மூவ் பண்ணும்போதும் சரி, ஏன்னா 3 ஹெட்னஸ் உண்டு, ஒவ்வொருத்தருடைய மென்டாலிட்டியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஏரியா. ஆனாலும் தேவன் நான் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். எல்லாரும் கேட்பாங்க, சுகிதா எப்பவும் சந்தோஷமாக இருக்கேன், ஏன்னு தெரியும். ஆனால் எப்போதுமே ஆவியானவர் என்னோடு உலாவை கொண்டிருக்கிறத நான் ஒர்க் பண்ணுற இடத்துல நான் அறிவேன். அதனால ஆண்டவர் என்னை சந்தோஷமாகவும் ஸ்ட்ரெஸ் இல்லாதபடி நான் சந்தோஷமாக இருக்கேன். ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னும் எங்களுக்கு திருமணமாகி 2 வருடங்களும் என் தேவன் எங்களோடு கூட இருந்தார். எத்தனையோ காலங்களிலும் எங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நாங்கள் ஒன்றும் இல்லாது இருந்தோம். ஆனால் என் தேவன் எங்களை ஒரு குடும்பமாக இணைத்து ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களும் தெரியும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தந்து எங்கள் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்தார்கள். அதற்காக ஆண்டுக்கு நன்றி சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன். ஆசீர்வதிப்பாங்க. சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகன் ஆலன் இன்னைக்கு திருப்பி யூஎஸ் போகிறான். நிறைய சிக்கல்கள் இருக்குது. விசா இங்கே வர வேண்டியது 2 வாட்டி அப்ளை பண்ணோம், கேன்சல் ஆகிடுச்சு. லக்கேஜஸ் இருந்தது. ஸ்டான்லி பிரதரோட ஒய்ஃப் தான் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சமைக்க சொல்லிக்கிறேன். திருப்பி இன்றைக்கி அவன் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்லேருந்து சென்னையிலேருந்து கொலம்போ டு தோஹா வரணும். ஆனால் சென்னையில் கவுண்டர்லேயே வந்து I-20 ஃபார்ம் மறந்துட்டான். ஸோ இஸ் கோயிங் பேக். ஸோ அதனால் இப்போ கொலம்போவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். நாளைக்கு காலையில் கத்தார் ஏர்வேஸ் ஃப்ளைட் சென்னையிலேருந்து பிடிச்சி திருப்பி இங்கேருந்து சிகாகோ போகணும். ஸோ ப்ரே பண்ணிக்கோங்க அவங்களுக்காக. தேங்க்யூ. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாக அவங்களுடைய காரியங்களுக்காக நீங்கள் சபையார் ஜெபித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சாட்சிகளுக்காக ஒரு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை ஏற்றுக்கொள்ளது. எல்லாருமா சேர்ந்து ஒரு ஜெபத்தோட நம்ம முடிக்க போகிறோம். நம்ம வாக்கியங்க பாஸ்டர் ஜான் தாமஸ்காய் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு தந்த நல்ல அசோசியேட் பாஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, கொடுத்திருக்கிற நல்ல வருஷத்தின் நன்மைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய தயவு பாஸ்டரோடு கூட நிறைவாய் தங்கி இருப்பதாக. இன்னும் அநேக நூற்றுக்கணக்கல்ல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆத்மாக்களுக்கு ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் கர்த்தர் வைங்க. அப்பா, அவருடைய வாழ்நாள் எல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு உம்முடைய கிருபையால திருப்தியாக்கணுமாய் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. வருஷத்தை நன்மை முடிசூட்டுகிறவர் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய செய்யுங்கப்பா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர்ந்து இருக்கட்டும். கிருபைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். விட்டு கொடுத்த கிருபைக்காய், ஆசீர்வதிகளுக்காய், நன்மைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து கிருபைகளோடு கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யும் நடத்தும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையும் எங்களையும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம், பாதுகாப்பு, சுகமள ஜீவன் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கத்தாரோடும் இந்தியா இலங்கை தேசங்களோடும் இன்னும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சென்று பாடுவோம். துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 நீங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. வாழ்க்கை சொல்லுங்க. நாளையத்துல பெண்கள் கூடுகை உண்டு, தயவாய் வாருங்கள். டியூஸ்டே மிஸ்பா கூடுகை உண்டு, தயவாய் வாருங்கள். ஆசீர்வாதம் சேர்ந்து பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.